எதுக்கு என் பெட்டி தூக்கி வெளியே வச்ச? பொட்டி இது பொட்டி, பெரிய ஆஸ்தி இது. பொட்டி தூக்கி வெளியே வச்சு இல்லாம சவுண்டா பேசுற நீ? இல்லையா, பெரிய ஆஸ்தி இருக்குது. 2 செட்டு 2 கீழி போன நீங்க போன நாத்தம். டேய், என் பெட்டிய காலைல அடிக்கிற நீ? அது யார் வச்சு இந்த பொட்டி தெரியுமாடா? என் தாத்தா நீ வச்சு, எங்க அப்பா நீ வச்சு, இப்ப நான் வச்சு, அடுத்து என் பிள்ளை பேர பிள்ளை அணிவிக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதை எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி உள்ள பண்ணிக்கிட்டே இங்க பாரு. இந்த கை உங்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. சொன்னா கேளு. யார் அந்த பெல்ல நோண்டுறது? அந்த பெல்ல நோண்டு போல இங்க வந்து கொஞ்சம் கை எடுத்து விடலாம்ல? சிவப்பு துண்டு கை எடுப்பா. நீயா? என்னப்பா பிரச்சனை? 2 நாள் தாங்க பொட்டி உள்ள வச்சாங்க. 2 மாசம் ஆகுதுங்க. வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டியில இருக்கிற நாத்த லீக் ஆகி என் குடும்பமே கோமாவில் கட்டுக்குதுங்க. அதனால தான் அந்த பொட்டி தூக்கி வெளியே போட்டேன். என்ன கொடுமையா அது? 2 நாள் தங்கினது போதுமேனு கிளம்புனேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு இங்க தொட்டான் சார். ஆஹா, இப்படிப்பட்ட அண்ணனை விட்டு எப்படா போறதுன்னு மனசு கேட்காம 2 மாசமா அண்ணன் ஒன்னியமா இங்க தங்கிட்டேன் சார். அந்த நம்பிக்கையில இங்க பெட்டி வச்சுட்டு போனா என் உசுறு குசுறான பெட்டிய காலில் எட்டி பிடிக்கா சார். அதான் எத்தனை கேளுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தாயா. 1000 இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் முடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தாயா. அந்த ஆளை யாருன்னு நினைச்சேன்? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மீற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சமக்கிற கழுதியா? இல்ல அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. அப்படியா? அதான் மரியாதை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான். அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. என்னங்க கால்ல விடுடா. விடு. என்ன அது? ஒரே நாட்டுக்கு காலையா? எங்க அண்ணா போய் சொல்றானா? கால இல்ல செருப்புல. செருப்ப கழட்டான். தலை இந்த பக்கம். எங்க என்னாலே தாங்க முடியலையா? அண்ணா அப்ப நான் புறப்படுறேன். சைக்கிளோட ஏறிக்கிட்டே போகுது. நாளைக்கு பாப்போம். இருங்க, பஞ்சாயத்து பாய் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி இருக்குல்ல? இன்னும் மீதியா? ஆமா, இந்த கர்மத்தை இருக்கு கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது கர்மம். இல்ல பஞ்சாயத்துல தீர்ப்பு யார் பக்கம் மாறலாம்ல? இது தராசு முள்ள மாதிரி கரெக்டா இருக்கும். கேவலம் நான் மனுஷன் தானே. அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா செய்தி கொண்டு வந்ததுக்காகவும், உன்னை மூச்சு முட்டை வச்சதுக்காகவும், அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனை தானே. ஒன்ன தாண்டா பிலோ அட்ரா. அடிக்கிற அடியில பின்னிடணும். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு